நாடு முழுவதும் இது நடந்தே தீரும். சபதம் எடுத்த அமித்ஷா. நாடே எதிர்பார்த்த செய்தி வெளியானது. மத்திய அரசு பாரத் டாக்ஸி என்ற வாடகை டாக்ஸி சேவையை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த சேவையானது மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கும் கூட்டுறவுத்துறை வழங்குகிறது. நாட்டின் தலைநகர் டெல்லியில் ஆன்லைன் அடிப்படையிலான டாக்ஸி சேவைகளுக்கு மாற்றாக பாரத் டாக்ஸி சேவை ஆப் வாயிலாக வரும் ஜனவரி 1, 2026 முதல் செயல்பட இருக்கிறது. இச்செயலி பூஜ்ய கமிஷன் மாடல் அடிப்படையில் இயங்கும். ஓட்டுநர்களுக்கு நேரடியாக வருமானம் கிடைக்கும் வகையில் இந்த முறை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. தற்போதுள்ள கார், பைக், டாக்ஸி நிறுவனங்களில் பீக் அவர்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது பிரச்சனையாக இருந்து வரும் நிலையில் அப்பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் வகையில் பாரத் டாக்ஸி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் தங்கள் சேவையில் இருந்து வரும் கட்டணத்தின் 80% அதிகமான தொகையை நேரடியாக பெறுவார்கள். டெல்லியில் இதன் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. பின் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அங்கு பிப்ரவரி 1 முதல் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இதன் பின் நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட முக்கிய நகரங்களுக்கு இந்த சேவையை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இப்படி இருக்க ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஹரியானா விவசாயிகள் இந்தியாவின் மூவர்ண கொடியை பெருமையுடன் உயர்த்தி இருக்கின்றனர். ஹரியானா மாநிலம் எப்போதும் நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் பால் உற்பத்திக்கு பங்களித்து வருகிறது. மேலும் விளையாட்டுத் துறையில் நாட்டிற்கு பதக்க மழையை தருகிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் ஹரியானா மக்கள் சாதனை படைத்து வருகின்றனர். ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் உணவு தானிய உற்பத்தியில் நம் நாட்டை தன்னிறைவு அடைய செய்து உலகில் மரியாதை ஈட்டும் பணியை செய்து வருகிறது. ஒரு சிறிய மாநிலமாக இருந்த போதிலும் ஹரியானாவின் பெண்கள் தாய்நாட்டை காப்பதற்காக மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் எந்த ஒரு மத்திய ஆயுத காவல் படை மற்றும் முப்படைகளிலும் அதிக வீரர்களை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களின் வீரத்தால் தான் இந்தியாவின் ராணுவமும் ஆயுத படைகளும் பல படையெடுப்புகளை வெற்றிகரமாக முறியடிக்க முடிந்தது என்றார். அதன் பின் பாரத் டாக்ஸி குறித்து பேசிய அவர், மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் முன்னெடுப்பின் மூலம் விரைவில் பாரத் டாக்ஸி திட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இதன் வாயிலாக கிடைக்கும் லாபத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஓட்டுநர்களுக்கு நேரடியாக செல்லும். இது வாடிக்கையாளர் வசதியை செம்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஓட்டுநர்களின் லாபத்தையும் அதிகரிக்கும் என்றார்.